பரிசுத்தால் மயமுள்ளதாக போன வருடம் இந்தியா டைஸ் அந்த கொலையில் ப்ரே பண்ணும்போது மனைவி வந்து ஆக்சிடென்ட் இடுப்பு அடிபட்டுருந்தது. ஐயாட்ட வந்து எல்லாம் ஜம் பண்ணும்போது கூட்டமாக இருந்தாங்க. அப்புறம் வந்து மனைவி வந்து தயக்கத்தோட போய் உட்காந்துன்னா சரி நீ ஜம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். மனையோட விசுவாசம் பாருங்க வந்து சரி கூட்டமாக முடிஞ்சுன்னு கடைசியாக போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு மனசோடலாம் சொல்லி இதுமாதிரி பல டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன். வந்து ஒரு டாக்டர் வந்து ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. ஆனால் வழி இருந்து இருக்குது பார்த்து வந்து அடிக்கடி நல்லா ஆட்டோ சம்பந்தம் மோனில் போட்டு அழுது ஜம் பண்ணுங்க. உங்கள் அந்த நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாமலே உங்களுக்கு சோதனை பண்ணிட்டு இப்போ இது வரைக்கும் பாருங்கள் வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் அந்த ஆக்சிடென்ட் வந்து இடுப்பு சுடு குத்துவோம். டாக்டர் போய் செக்அப் பண்ணோம்னாக்கா ஒன்றுமே இல்லாமாங்க. என்னென்னு கேட்டால் எல்லாமே கேட்டேன். கிட்னி நல்லா இருக்குது, கணை நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. அழுத்து பார்க்கும்போது இப்படியே இருந்தது. தேவனை கத்துற அந்த ஐயா சொன்னோட விசுவாசத்துக்கு நாங்களும் வந்து என்ன தொடர்ந்து வைரஸும் வந்து உபவாசம் இருக்கோம். நைட்டில் வந்து என்ன கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஜோம் பண்ணிட்டு அந்த ஏசுறது சிறிய போட்டு என்ன கேட்டீங்க ஆண்டை சுகத்தை கொடுத்தாரு. ஐயா வந்து உங்களுக்கு வந்து அப்படி இருக்காங்க. இந்த வருஷம் மணி கொடுக்குற வாக்குத்தம் வந்து அவங்க கைகள் பிறகு சாப்பிட்ற வாக்குத்தம் அந்த வாக்குத்தம் அப்படியே 124 ஆண்டவருக்கே மகிமை.